பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு துண்டு கடிச்சிருக்குங்க. எவ்வளோ ஆயத்தில் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே, ரொம்ப ஆயத்தில் இருந்ததுக்கு இது. ரொம்ப நேரமாக நான் கேட்டே இருந்தேன், என்னடா இது இந்த மாதிரி இடத்துல போய் இவ்வளோ பெரிய சிக்னல் கிடைக்குதுன்னு பார்த்துருந்தேன். ஒரு நல்ல ஒரு நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே ஏதோ ஒரு சிக்னல் காட்டுதுங்க. இல்லை இந்த மாதிரி கல்லுங்களில் தான் வந்து டைமண்ட்ஸ் உருவாகும் நண்பர்களே. இது ரொம்ப சவுண்டு வருதுங்க. வெள்ளி மாதிரி இருக்குது, வெள்ளி கிண்ணம். அப்பா பாருங்க, கொளுத்தி இருக்கிறதுனால மொத்தம் பேண்ட்லாம் கருப்பாக மாதிரி இருக்குது நண்பர்களே. இது ஏதோ பர்ஸு மாதிரி இருக்குது நண்பர்களே. இதில் அவனை சொல்லி வச்சுக்கிறான். உள்ள ஒரு சந்து வேறு இருக்குது. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய வீடியோவில் எண்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே ஸ்பாட்டில் நிற்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்மளோட லொக்கேஷனை ஒரு ரவுண்ட் அப்படியே பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்களா, இது நம்மளுடைய லொக்கேஷனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இப்போதைக்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போயே வீடியோ ஆரம்பிச்சிடறேன். நம்மளுக்கு ஒரு பெரியவர் சொன்னார், இங்கே ஆடு மேய்க்கிற பெரியவர். அந்த காலத்தில் ஜனங்க இருந்தது மிட்டை மேலேன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து மிட்டைன்னா இதுதான் நம்ம மிட்டையில் இருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் அந்த பாறைங்க இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பாறைங்களாண்ட இங்கே தான் நம்ம தேடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா, எவ்வளோ நேரம் நான் வந்து கொஞ்சம் நேயலாக இருந்தது. அப்போது அந்த பாறை நேயலுக்கு பிரசாந்தமாக அங்கேயே உக்காந்துக்கலான்ற அளவுக்கு நேயல் இருக்குதுங்க அந்த பாறைங்களாண்ட மட்டும். அதனால் அங்கே யாராவது அந்த இடத்துல உட்காந்துருந்து அங்கேருந்து இருந்தவங்க யாராவது அங்கே எதனா வச்சுருந்தாங்கன்னா அந்த பொருள் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இந்த மாதிரி பாறைங்களாண்ட சுற்றியும் தேடி பார்க்கலாம். ஏன்னா இது இந்த மாதிரியான பாறை இங்கே வடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து முத்திரைன்ற மாதிரி பார்ப்பாங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி பார்த்து தான் இங்கே ஏதாவது இருக்குதுன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதனால் நம்ம மொத்தமாகவே தேடி பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளங்க எதுக்காக தோண்டி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, மழை வந்ததுன்னா வந்து இந்த இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல செடிங்க நல்லா வளரான்றதுனால தான். ஒன்று என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குதுங்களா. பார்த்தீங்களா, ஏன் கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபயர் பண்ணிட்டுருக்குறாங்க நண்பர்களே. மலை மேலே படுக்கிறதுக்கும் ஃபயர் பண்ணிடுறாங்க நண்பர்களே. இங்கே ஏதோ ஒரு சிக்னல் காட்டுது. நண்பர்களே, இன்னும் ஆயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பொருள். ஏதோ பின்னாடி பறந்து போய் விழுது பாருங்கள், 2 கல். அதில் ஒரு கல் அந்த ஆஸ்ட்ராய்ட் ஸ்டோனுங்க. கல்லுங்க தான். நண்பர்களே, நம்ம இதை தோண்டி வெளியே போட்டுட்டு இருக்கிறோம் நண்பர்களே. ஏங்க, இது ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஸ்டோனுங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய மெட்டல் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தாக்கா, ஏங்க இது வந்து மெட்டராய்டுங்க. 100% இது வந்து மெட்டராய்டு. எவ்வளோ வெயிட்டுக்கு தெரியுமா இது? என்னடா இதுன்னு பார்த்தா இதுக்கு போய் நோண்டி வெளியே உயிச்சு பார்த்தீங்களா, அப்போயே வந்து அது உயிர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு மெட்டராய்டுங்க. இது வந்து கல், ஆகாயத்துலேருந்து இந்த கல். இது கண்டிப்பாக இது வந்து இந்த நாசாவில் வந்து இது தேவைப்படுங்க. இது வந்து இந்த மாதிரி மெட்டரைட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி மலை மேலெல்லாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு துண்டு கடிச்சிருக்குங்க. எவ்வளோ ஆயத்தில் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே, ரொம்ப ஆயத்தில் இருந்ததுக்கு இது. ரொம்ப நேரமாக நான் தேடினே இருந்தேன், என்னடா இது இந்த மாதிரி இடத்துல போய் இவ்வளோ பெரிய சிக்னல் கிடைக்குதுன்னு பார்த்துருந்தேன். ஒரு நல்ல ஒரு இது எப்படி மெட்டரைட்டுன்னு கண்டுபிடிச்சேன்னா, இங்கே பாருங்கள், சைனிங் பாருங்கள் உள்ள எடுத்துங்களா. ஒன்ஜி இடத்துல சின்ன ஒன்ஜி இடத்துல பீஸ் பாருங்கள், செம்மறியாக நண்பர்களே. செம வெயிட்டு கல், இரும்பு மாதிரி இது வெயிட். அதனால தான் பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நல்ல கல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோங்க. கண்டிப்பாக இது தேவைப்படும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து ஒரு நல்ல மெட்டரைட் கல். நெக்ஸ்ட் வந்து இதே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த கல்லுங்களாண்டெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டு பார்க்கலாம் தோணுங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம், இன்னும் என்னென்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த நாசாவில் வந்து சயின்டிஸ்ட்டுங்க இதை வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மேலே நிறையா ஆராய்ச்சிங்க பண்ணுவாங்க. அது நாசா கிடையாதுங்க, இஸ்ரோ. ஓகே நண்பர்களே, இந்த சவுண்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். கல்லுலேருந்து வருதா இல்லைன்னா அது வேறு ஏதாவது உள்ளே இருக்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் நண்பர்களே.
தான் நண்பர்களே, மேலட்டு தான் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல இந்த இடத்துலையா இருக்கு. ஓகே நண்பர்களே, இது வந்து இந்த கல் மேலே தான் வந்து அந்த மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு வருதுங்க. இந்த கல் என்ன கல்லுன்னு கரெக்டாக தெரியல. இது மேலே ஏதோ கருப்பு கருப்பாக ஒட்டினுக்குது. மேபி அது ஐஸ்காந்தமாக இருக்கலாம்னு தோணுது. இது மேலே கருப்பு கருப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக. அதை தான் வந்து இந்த மெட்டல் டிடெக்டர் சவுண்டுக்கு வந்து வந்தோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே இந்த கல்லை பொடி பண்ணி பார்த்தா இது உள்ளே ஏதாவது டைமென்ஸ் இருக்குமோன்னு வந்து தோணுது. ஓகே நண்பர்களே, அது வந்து கல்லுலேருந்து தான் அந்த சவுண்டு வந்துருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இன்னும் இதெல்லாம் தேடி பார்ப்போம். நான் எங்கேயாவது சிக்னல் கடிச்சிதுன்னா மட்டும், இந்த இடத்துல சிக்னல் கடிச்சிதுன்னா நான் வீடியோ ஆன் பண்ணுறேன் நண்பர்களே. ஏன்னா ஃபோன் ஆஃப் ஆகி போகுது நண்பர்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் மொத்தத்தையும் சுற்றியும் மொத்தமாக தேடி பார்த்தேங்க. இந்த பாறைங்களா இடம் மொத்தம் தேடி பார்த்தேன், இங்கே எதுவும் கிடைக்கல. இன்னும் நெக்ஸ்ட் வந்து இந்த பாறையை வந்து தேடலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோவை ஆன் பண்ணி வைக்கிறேன். இங்கேருந்து அப்போ அங்கங்கே பாறைங்களை தூக்கியிருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. பள்ளமாக யாரோ நோண்டின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மூளை முடுக்கலெல்லாம் நல்லா தேடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எதையும் மிஸ் ஆகாமல். இந்த மாதிரி பாறைங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா, பாறைங்களில் கூட டங்கம் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட்டு பாறையிலே வந்து இப்படியே உண்டி மாதிரி தயார் பண்ணி அதுலேயே வந்து புதையில வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே புதையில வந்து அது இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நல்லா அது வந்து இந்த லக்க போட்டு அதை மூடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புரியுதுங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாறைங்களில் ஏதாவது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நம்ம கவனிக்கணும், அந்த பாறையை நல்லா கவனிக்கணும். அதில் எங்கெங்கே ஏதாவது முத்திரைங்க ஏதாவது இருக்குதான்றதை நமக்கு நீட்டாக செக் பண்ணி அவங்க நீட்டாக உடச்சி வச்சுருப்பாங்க நண்பர்களே. ஏதாவது சின்ன முத்திரை இல்லாமல் அந்த பாறை மேலே எதுவுமே வைக்க மாட்டாங்க. இந்த பாருங்கள், இவ்வளோ அந்த ஆஸ்ட்ராய்டு அந்த ஸ்டோனு மெட்ராய்டு ஸ்டோனு கடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு சிக்னல் கூட கிடைக்கலங்க. இங்கே பார்த்தீங்களா, கல் மேலே வந்து கல்லே வந்து இதில் தான் இந்த மாதிரி கல்லுங்களில் தான் வந்து டைமண்ட்ஸ் உருவாகும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கூட ஏதோ ஒரு மெட்டாலிக் ஸ்டோன், ஒரு மெட்டாலிக் கல் ஒன்று இருக்குதுங்க. இதுக்கு உள்ளே ஒட்டினுக்குது, டைமண்ட் மாதிரி அப்படியே மின்னுது. அது உடச்சி எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது போலுக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இதில் தட்டி பார்ப்போம். இதுதாங்க இந்த நேற்று நம்மளுக்கு கடிச்சது பார்த்தீங்களா கல், இதை தான் வந்து அவங்க காக்கி பங்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சில பேர்கிட்ட அதை கேட்டேன். இது வந்து கல்லுங்க, காக்கி பங்காரம். இது வந்து அந்த அப்பத்தில் வந்து பசங்களாக இருக்கிறப்ப அவங்க வந்து அதை வந்து நசுக்கி இந்த ஜிகினா மாதிரி மூஞ்சில் தேய்ச்சிக்கின்னு, இப்போ ஜிகினா இருக்குது பாருங்கள், மூஞ்சில் தேய்ச்சிக்குது ஜிகின்னு, அந்த ஜிகினா மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்களாங்க. இது கூட அந்த நினைக்கிறேன், இந்த காக்கி பங்காரம் தான் போலுது. அது அவங்க தான் காக்கி பங்காரம் சொன்னாங்க. சிறப்பு அந்த இதில் மாட்டிக்கிச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இங்கேயும் எதுவும் கிடையாது. ஒரு ரவுண்டு இந்த பக்கம் பார்க்கல மாதிரி இருக்குது நண்பர்களே. இங்கே ஒரு சிக்னலு இது பாருங்கள், பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு சிக்னல் கட்சிக்குது. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே வேறு ஏதாவது இருக்குதா இங்கே, நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இருந்ததுன்னா ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் மொத்தம் தேடியாச்சு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிக்னல் கொஞ்சம் பெரிய சிக்னலாக இருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, நண்பர்களே இதுதான் அந்த ஸ்பாட்டு. இருக்குதுங்க. பட் அந்த சிக்னலை என்னான்னு பார்க்குற வரையும் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை தோண்டி பார்த்துடலான்னு தோணும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் மெட்டரைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா
இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டரைட் ஸ்டோனுக்கு தான் வந்து அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் என் நண்பர்களே. ஏன்னா அப்பப்போ அங்கங்கே உயிர்ந்துனே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மீந்த பீஸுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. நண்பர்களே இது வந்து சறுக்கு மூடி நண்பர்களே. ஏதோ சறுக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு மூடி நண்பர்களே. இது அலுமினியம் பாட்டில் கூட இருக்குதுங்க. இதில் பாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இருக்கும் ஓகேங்களா. சறுக்கு மூடி, ஏதோ சறுக்கு மூடி மாதிரி இது, ஏதோ பாட்டில் மூடி. ஓகே நண்பர்களே, இந்த இடம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இடத்துல ட்ரை பண்ணலாம். எதுவும் இல்லைங்க அந்த பாட்டில் மூடி. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த 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 பாறைங்களாண்டியும் மொத்தம் தேடியாச்சு, இங்கேயும் எதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு இது நம்மளுக்கு எதிரில் இன்னொரு பெரிய பாறைங்க இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி அங்கே போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஓகேங்களா, சரி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இந்த மாதிரி பாறை ஒட்டுங்களில் தாங்க ஏதாவது ஞாபகமாக இந்த பாறை மேலே ஒரு முத்திரையை வச்சு அங்கே ஏதாவது வலிச்சு வச்சுருப்பாங்க யாராவது பழைய காலத்து ஆளுங்க. நண்பர்களே, நம்மளுக்கு இங்கே ஒரு சிக்னல் காட்டுதுங்க. இது வரையும் எங்கள் மீதியை இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம ஓகே நண்பர்களே, இப்போ இங்கிறதுக்கு நம்ம சரௌண்டில் எதுவும் இல்லை. அது வந்து கல்லில் வர சிக்னல் தாங்க. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே ரொம்ப சவுண்டு வருதுங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து சிக்னல் ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். நண்பர்களே, கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிண்ண மாதிரி இருக்குது நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏங்க, இது வந்து வெள்ளி மாதிரி இருக்குதுங்க, வெள்ளி கிண்ண. இங்கே பாருங்க நண்பர்களே, வெள்ளியில் ஏதோ வெள்ளியா இல்லை இங்கே ஏதோ இருக்குது நண்பர்களே. இது வந்து இங்கே பாருங்க, அது கூட வந்து கம்பி ஒன்று இருக்குது நண்பர்களே. கம்பி புரியுதுங்களா, ஒரு கம்பி, ஒரு இது ஒரு சின்னதாக கிண்ண மாதிரி ஒன்றுங்க. இந்த ரெண்டுமே வந்து இந்த இடத்துல காட்சிது நம்மளுக்கு. நண்பர்களே, அங்கே வேறு எதுவும் சிக்னல் கிடைக்கல பார்த்தீங்களா. இந்த ரெண்டும் வந்து இங்கே ஆப்பிச்சு நம்மளுக்கு. இதில் எதுவும் இங்கே சுற்றி பார்த்தாச்சு நண்பர்களே, இங்கே எதுவும் கிடைக்கல இன்னும். நம்ம இன்னும் இந்த பக்கம் இந்த பாறைக்கு இப்படி இந்த ஒட்டிலே தேடிக்கிட்டு அந்த பாறை வரைக்கும் அப்படியே போகலாம். ஓகேங்களா, நண்பர்களே அங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நண்பர்களே, அந்த சந்தில் எது இருக்குதுங்க.
அப்பா இங்கே பாருங்க, அதெல்லாம் கொளுத்தி இருக்கிறதுனால மொத்தம் ஃபேண்ட்லாம் கருப்பாக மாதிரி இருக்குது நண்பர்களே. இது ஏதோ பர்ஸு மாதிரி இருக்குது நண்பர்களே. இதில் அவன் சொல்லி வச்சுக்கிறான். சந்து மாதிரி இது மூடி இருக்கிறாங்களா சந்துக்கு? இந்த அம்மா உள்ள ஒரு சந்து வேறு இது. நண்பர்களே, மெட்டல் டிடெக்டிங் பண்ணுறதுக்கு வந்தாக்கா இதுனா இது பாறையே இங்கே வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது நீட்டாக இது யாராவது இங்கே வச்சுட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன இருக்குது பார்க்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. கட் பண்ணிட்டேன். ஃபோன் வந்துடுங்க, கட் பண்ணிட்டேன். இது ஏதோ பழைய பர்ஸு மாதிரி இருக்குதுங்க. பர்ஸு ரொம்ப டேமேஜ். மேலே ALBEDA அல்படான்னு இது இருக்குது. நண்பர்களே, யாராவது ஆடு மேய்க்கிறவங்க விட்டு போயிருப்பாங்களோ நம்ம தோணுது. இது கண்டிப்பாக பழைய ஒப்போ ஃபோனுங்க. ஏங்க இங்கே பாருங்க, இது கண்டிப்பாக யாரோ இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க நண்பர்களே. யாரதோ ஃபோன் எதுவும் ஆன் ஆகலை, வேறு எதுவும் இல்லைங்க அந்த பர்ஸில். இந்த ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு ஃபோனுங்க இருக்குதுங்க. இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபோன் இன்னும் நல்லா இருக்குதுங்க நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் யாரோ யூஸ் பண்ணுற ஃபோன் தான், இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க போல இருக்குது. ஏன் இதை விட்டு போனாங்கன்னு தெரியலையே. இதில் எதுவும் இல்லை, பேட்ரி கூட இல்லை மாதிரி இருக்குது இந்த ஃபோனில். இங்கே யாரோ ஒருத்தர் வந்துருந்தா இருப்பாங்க போல இருக்குது நண்பர்களே. இவ்வளோ அவுக்க முடியல, பேட்ரி கூட இல்லை நண்பர்களே. பார்த்தீங்களா, ஏதோ இன்றைக்கி இந்த ஒரு ஃபோனும் இது ஒரு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, ஆன் ஆகலை. நம்ம இதை திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், யாரோ ஃபோன் விட்டுக்கிறாங்க. இங்கே எதுக்கு விட்டு போனாங்கன்னு தெரில. யாராவது இந்த ஃபோனு இந்த பர்ஸு உங்கள்தான் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இதில் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? பின்னாடி ஒரு ஜிப் இருக்குதுங்க நண்பர்கள். சில்லற இங்கே பாருங்கள், ஒரு 2 ரூபாவும் ஒரு 2 ருபீஸு ஒரு 5 ரூபா காயின். 5 ரூபா காயின் இது கொஞ்சம் ரொம்ப பெரிய, ரொம்ப பழைய காயின் மாதிரி இருக்குதுங்க. சைஸே கொஞ்சம் பெருசாகுது. இது $2019 காயின் இது. ஓகேங்களா? 2019 காயினுங்க. ஒரு 2 ருபீஸு ஒரு 5 ருபீஸ் காயினு. இதையும் இதில் வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். என்கிட்ட தான் இருக்கும் ஃபோனு, அந்த 2 சில்லற. நண்பர்களே, ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த பர்ஸு வந்து நம்மளுக்கு இங்கே ஆப்ட்டுக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இதோ இந்த சந்தில் தான் ஆப்ச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்றதை காட்டினேன் உங்களுக்கு. இங்கே எத்தனை பர்ஸை வச்சுட்டு போய்க்கிறாங்க, என்னென்னு ஒன்றும் புரியல. ஓகே நண்பர்களே, நம்ம இன்னும் இங்கே வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை தேடி பார்ப்போம். இதை சுற்றி மொத்தம் அப்படி இதெல்லாம் பார்ப்போம் நண்பர்களே. ஏதோ கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சிக்னல் எதுவும் கிடைக்கல. நான் இந்த கல் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், ஒரு நீட்டாக இருக்குது. இந்த கல் சுற்றி தேடி பார்க்கணும்.
எதுவும் இல்லை நண்பர்களே, எதுவும் இல்லை. இங்கே ஒரு பாதை மாதிரி இருக்குது. இது நடந்து வர பாதை தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பாதை மாதிரி இது பார்த்தீங்களா. அதான் ஆளுங்க தான் யாராவது இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்க இவங்க இங்கே வச்சுட்டு போயிருக்கணும். வச்சுட்டு போயிருந்தா ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, நம்ம அப்படியே அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேங்க. ரொம்ப நேரம் ஃபோன் ஆனில் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் ஆகி போகுதுங்க. நம்ம இப்போ அந்த பாறைங்களெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்துருக்குறோங்க. கரெக்டாக இங்கே தான் இருக்குதுங்க. நான் காட்டுறேன், சரி பார்த்துடலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிக்னல் கிடச்சிருக்குதுங்க நம்மளுக்கு. நண்பர்களே கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே. இது வந்து ஒரு பெரிய ஆணி. இந்த இடத்துக்கு எப்படி ஆணி வந்ததுன்னு தெரியல நண்பர்களே. யாரும் ஆணி வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. ஆணிதான். ஓகே நண்பர்களே, இங்கே வரும் நம்மளுக்கு கிடச்சது வந்து இந்த மாதிரி ஒரு ஆணி தாங்க கிடச்சிருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் கூட ஆணி யாரோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் ஒரு சில இடத்துல அப்படி தேடி பார்த்துட்டு நானும் கிளம்பிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நான் அந்த மலை மேலே ஏறலாம்னு நினச்சேங்க. வழி எனக்கு இன்றைக்கும் கரெக்டாக வழி தெரியல, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக யோசிச்சுன்னுக்கிறேன். முடிஞ்ச வரையும் கூடி சீக்கிரம் நம்ம இந்த மலை மேலே ஏறணும் நண்பர்களே. இந்த மலை மேலே கூட அற்புதமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி ஏறி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரியாவை மொத்தமாக கவரப் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் மொத்தம் மெட்டல் பற்றி பார்த்தோம். பண்ணதில் நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டரைட் ஸ்டோன் வந்து ஒன்று கிடச்சிருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பர்ஸில் வந்து ஒரு 2 மொபைலு கிடச்சிருக்குது. அது பார்த்துருப்பீங்க. சில்லறையும் ஒரு 5, 6, 7 ரூபா கிட்ட சில்லறை இருந்தது. அது 5 ரூபா நாணயம் வந்து கொஞ்சம் பழைய நாணயம் இந்த மாதிரி இருந்ததுங்க நண்பர்களே. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்துக்கின்னு இன்னும் அங்கங்கே கிடச்ச அந்த பொருட்கள் எல்லாத்தையும் காட்டினேன் நான். பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நான் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்களும் பார்த்துக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருங்க நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.